வணக்கம் நேயர்களே, உங்களெல்லாம் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி என்ன அப்படின்னாக்க வந்து ஈஸி கோதுமை பால் பாயசம். ஸோ இதில் வந்து ஒரு 2-in-1 ரெசிபியாக நம்ம கற்றுக்க போகிறோம். இதுலேயே வந்து நீங்கள் எப்படி ஹோம்மேட் கண்டென்ஸ் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறீங்க. அது சேம் டைம் இதை வச்சு ஒரு பாயசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கற்றுக்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்டு த ஷோ. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். ஃபுல் க்ரீம் பால் 1/2 கப், பட்டர் 1 மேஜை கரண்டி, மில்க் பவுடர் 3/4 கப், பொடித்த சர்க்கரை 3/4 கப்பில் பாதி, வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், ஏலக்காய், பாதாம், முந்திரி பருப்பு, வேக வச்ச கோதுமை ரவை. ஓகே, ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டைரெக்டாகவே வந்து மிக்ஸி பவுலில் இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்க பால் இது எல்லாமே ஏற்கனவே அளந்தளந்து வச்சுருக்கேன். ஸோ மில்க் காய்ச்சின பால்னாலுமே பெட்டர் தான், காய்ச்சி நல்லா ஆற வச்ச பாலாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டர், பொடித்த சர்க்கரை, மில்க் பவுடர். ஸோ இது எல்லாத்தையுமே இதில் நல்லா அழகாக ஆட் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ். ஓகே, இப்போ இது பார்த்திங்கன்னா இதில் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ நல்லா திக்காக வந்திருக்குன்னு. ஸோ இது பாருங்கள். ஸோ இந்த பக்குவத்தில் இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் செட் பண்ணாக்க அழகாக இது வந்து நம்ம ஹோம்மேட் கண்டென்ஸ் மில்க் சூப்பராக ரெடி ஆயிருங்க. இது வந்து நம்ம இந்த எபிசோடில் ரெடி பண்ணியிருக்கோம். இதோட இம்பார்ட்டன்ஸ் எப்போ உங்களுக்கு தெரியும்னா, ஒன்று கண்டென்ஸ் மில்க் மார்க்கெட்டில் சில சமயம் அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்கும், சில சிட்டிஸில் திடீர்னு அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்கும், ஏன் சென்னையில் கூட சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சோண்டு தான் வேணும் உங்கள் ரெசிபிக்கு, 1 கேன் அண்ட் ஒரு கொஞ்சோண்டு ஒரு 100 கிராம் வேணும், இல்லை ஒரு 20 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா இந்த ரெசிபியை ஸ்கேல் டவுன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு இந்த மாதிரி ஹோம்மேட் கண்டென்ஸ் மில்க் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எனக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி அந்த மாதிரி சில நாள் கடைகளே இல்லை அப்படின்னா கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ரெசிபியை டைரெக்டாக இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்ட்டு நான் காமிச்சிடுறேன். இது பார்த்திங்கன்னா ஸோ ஸ்மூத்தாக வந்திருக்கு அழகாக. இது அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டீங்கன்னா அது வேண்டிய திக்னஸ் அழகாக வந்துடும் அது. ஸோ இது வந்து நம்மளோட ஹோம்மேட் கண்டென்ஸ் மில்க். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ஹோம்மேட் கண்டென்ஸ் மில்க். ஸோ இதை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு அழகான கோதுமை ரவை பாயசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நம்ம கோதுமை ரவை வச்சு ஒரு பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போது இதுக்கு வந்து கொஞ்சம் நெய் எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக எடுத்துட்டால் போதும், எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி. ஸோ ஹார்ட்லி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் வந்து முந்திரி பருப்பு, பாதாம், கோல்டன் ரைசின்ஸ், அப்புறம் ஏலக்காய் தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிடலாம்.
போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இப்போ வந்து ஓகே. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு லார்ஜ் அமௌண்ட் வந்து நம்ம கார்னிஷ்க்கு எடுத்து வச்சுட்டு இதுலேயே வந்து நம்ம ரிமைனிங் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கோதுமை ரவை, கொஞ்சம் நல்லா அதை நல்லா டோஸ்டி ஆக்கிட்டு நல்லா வேக வச்ச கோதுமை ரவையே எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நல்லா ஈஸியாக குயிக்கராக ஆகும். அண்ட் ஆல்சோ அந்த பால்லையே அதை கொதிக்க வைக்காமல் இதை தனியாக கொதிக்க வச்சாக்க கொஞ்சம் கேலரிஸும் கம்மியாகும். ஸோ அதனால் ஆல்வேஸ் இட்ஸ் பெட்டர். இப்போது இதில் வந்து இஃப் யூ வாண்ட் இன்னும் கொஞ்சம் கூட ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கண்டென்ஸ் மில்க் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறோம். ஒரு 2-3 ஹவர்ஸ் செட் பண்ணால் போதும். இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா திக்காக வந்திருக்கு. ஓகே, இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். போட்டு ஒரு நல்லா ஸ்டிர் பண்ணிடுங்க. இதை பார்த்திங்கனாலே எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரெசிபி பண்ணணுன்னா நீங்கள் இதுக்குன்னு ஒரு பாட்டில் வாங்கணுன்னே தேவையில்லை. இப்போ வந்து அதே மாதிரி கொஞ்சம் plain மில்கில் நான் கொஞ்சம் சாஃப்ரன் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சோண்டு இதில் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்ச கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் இதை மாற்றிக்கலாம். அதை ஜஸ்ட் ஸ்வீட்னஸ் மட்டும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அதை பரிமாறிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை பார்த்திங்கன்னா இதுக்கு அழகான கார்னிஷும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்ம இந்தியன் குக்கிங்கோட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் நியூட்ரிஷன் வேல்யூ என்னென்னா, இது வந்து கார்ப் ரிச் ஒரு டெசர்ட் ஒன்று பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. கார்ப் ரிச்னால் என்னென்ன, சுகர் இருக்குது, மில்க் பவுடர் இருக்குது, எல்லாமே வந்து சுகர் கண்டென்ட்டே டேரக்ட் சுகரே நிறைய. கோதுமை ரவை ஆஃப்கோர்ஸ் ஹை ஃபைபர், பட் அதுலேயும் இருக்குது, மில்க் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் இந்த நட்ஸு வந்துல ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த ப்ரோட்டீனை ஆட் பண்ணி கார்னிஷிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம ப்ரோட்டீனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஓவரால் கண்டென்ட் ஆஃப் திஸ் இந்த டெசர்ட்டோட ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இதோட கார்ப் கண்டென்ட்டும் ஒரு மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி டைரெக்டாக இதோட 100% தாக்கம் இல்லாமல் கொஞ்சம் காப்பாற்றுது. ஸோ அதுதான் இதோட ரொம்ப ஒரு அழகான ஒரு கான்செப்ட், இந்த டெசர்ட்ஸோட கான்செப்ட் அண்ட் கார்னிஷிங்கோட இம்பார்ட்டண்ட் ரோல் இட் பிளேஸ். ஸோ ஐம் ஷுர் நீங்கள் ரொம்ப இந்த எபிசோடை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்த வாரம் மீண்டும் இன்னும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடுடன் சந்திக்கலாம். அடுத்த பகுதியில் நிறைய டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஹெல்த் அவேர்னஸ் பற்றி சொல்கிறதுக்காக ரொம்ப ஆவலாக இருக்காங்க. ஸோ ஐம் ஷுர் யூல் ரியலி என்ஜாய் த ஷோ அண்ட் கண்டினியூ வாட்சிங் தி ஷோ. நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, கார்டியா கிரவுண்ட்நட் ஆயில் வழங்கும் சுவையும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு டாக்டர் அரவிந்த் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம் நேயர்களே. டாக்டர், இந்த வாரம் வந்து நம்ம ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் ஸ்கின் கேர். ஸோ எல்லாருமே வந்து இப்போது ஒரு ஸ்கின் கேருங்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. நான் வந்து ஃபேஸை வந்து இவ்வளோ அழகாக பார்த்துக்கிறேன், என்னோடய ஸ்கின்னை வந்து இவ்வளோ அழகாக நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேசிக்காக ஸ்கின் நல்லா இருக்கணும், யூத்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா?
ஸோ மேடம் நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் ஸ்கின் கேர் என்னென்னா எல்லாருமே வந்து இப்போ ரொம்ப அலர்ட் ஆகிட்டாங்க அது மேலே. ரெண்டாவது நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா இந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியலிஸ்டிக்காக இல்லை. இப்போது ஜென்ரலாக என்ன சொல்லி வருவாங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஸ்கின் இவ்வளோ நல்லா இருக்குது அந்த மாதிரி சொல்லி ஒரு ஃபோட்டோ காமிப்பாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும் ஒரு ஃபில்டர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் தட் ஒரு ஸ்கின்னுனா அது நேச்சுரல்னால் ஏதாச்சும் ஒரு ஃப்ளா இருக்க தான் செய்யும். ஒரு மார்க் இருக்கும், ஒரு பிம்பிள் வந்துட்டு ஒரு மார்க் இருக்கும், ஆக்னே மார்க் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து நேச்சுரல்னு எடுத்துக்கணும் இல்லையா? அது எதுவுமே வேணான்னு சொன்னால் அதுக்கு தான் அந்த எந்த ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கிறது தான் மேக்கப்னு சொல்லி ஒன்று இருக்குது. பட் நீங்கள் வந்து ஃபுல் டைமும் அதே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி யாருக்குமே இருக்காதுங்கிறத நம்ம 100% நம்ம சொல்லிடலாம். ஏன்னா நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபில்டர்லேயோ ஒரு சோஷியல் மீடியா ஃபில்டர்லேயோ இல்லைனா நம்ம வந்து ஒரு ஆடில் பார்க்குற ஸ்கின்னுக்கும் ரியல் லைஃப் ஸ்கின்னுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஏன்னா ஆஸ் டாக்டர்ஸ் எங்களுக்கு ஓபி வரும்போது அவங்க மேக்கப் போட்டு வரமாட்டாங்க. அவங்களோட ரியல் ஸ்கின் நாங்கள் என்னென்னு நாங்கள் பார்த்துருக்கோம். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் நீங்கள் கேட்டது வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் ஸ்கின். ஆப்வியஸாக வந்து நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க ஆயிலி ஃபுட் சாப்பிட்டா ஆயிலி ஸ்கின். அந்த மாதிரி அவ்வளோ ஓப்பன் ரிலேஷன் இல்லைனாலுமே நம்ம ஒரிஜினலாக சொன்ன மாதிரி அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இதெல்லாமே வந்து என்ன பாடி எப்போதுமே வைட்டல் சிஸ்டம்ஸ் நான் வைட்டல் சிஸ்டம்ஸ்னு நினச்சிக்கும். வைட்டல் சிஸ்டம்னா ஹார்ட்டு, லங்கு, கிட்னி, பிரெயின் இதெல்லாமே வைட்டல். ஸோ எவ்வளோ நீங்கள் கம்மியாக சாப்பிட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு மேக்ஸிமம் நியூட்ரிஷன் போகிற மாதிரி பார்த்துக்கும். பட் ஸ்கின்னு, ஹேரு, நெயில்லாம் என்னென்னா பேசிக் மினிமமாக வச்சுக்க பார்க்கும் பாடி. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நியூட்ரியன்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா ஆப்வியஸாக ஸ்கின்னில் ஒரு இன்னொரு யூத்ஃபுல்னஸ் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்க தான் செய்யும். மூணாவது என்னென்னா மோர் தென் ஃபுட்டு வாட்டர். நீங்கள் நிறைய வாட்டர் எடுத்திங்கன்னா ஸ்கின் ஹைட்ரேட் ஆயிடுச்சுனாலே வந்து அதோட க்ளோவும் அதோட ரேடியன்ஸும் கொஞ்சம் டெஃபினட்டாக இம்ப்ரூவ்டாக இருக்கும். ஆனால் இது எதுனாலையுமே வந்து அந்த ஃப்ளாலெஸ்ஸாக நம்ம வந்து ஒரே கலரில் எந்த ஒரு மார்க்கும் இல்லாமல் ஸ்கின் இருக்குமான்னு கேட்டால் அது யாருக்குமே இருக்காதுன்னு நான் 100% நான் வந்து சொல்லலாம். ஓகே டாக்டர், இப்போ இந்த ஸ்கின் கேர் அப்படின்னு வரும்போது சில சமயம் இந்த ரேஷஸ்லாம் வந்துடுது. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த பிம்பிள் ஏன் அந்த யங் ஏஜில் வருது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற ஆயிலி ஸ்டஃப் உன்னோட ஸ்கின்னே ஆயிலியாக இருக்குது, அதனால தான் பிம்பிள்ஸ் வருது. நிறைய இந்த யங் ஏஜில் இந்த டீன்ஸில் பாயாக இருக்கட்டும் கேர்ளாக இருக்கட்டும், இது ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு அவங்களுக்கு படிக்கிறது நாளைக்கு எக்ஸாமை விட எனக்கு ஒரு பிம்பிள் இருக்குங்கிறதுல தான் அவங்களுக்கு வந்து மனசு வருத்தமாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஸோ இங்கே இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா வியூவர்ஸ்க்கு, இந்த ஸ்கின்னுங்கிறது வந்து அன்லைக் ஹேர், நெயில் ஒரு லிவிங் சிஸ்டம். அது வந்து ஒரு ஆர்கன்னே சொல்லுவாங்க ஸ்கின்னை. ஸோ அதுக்கு ஃபுல்லாக பிளட் சப்ளை இருக்குது, அதுக்கு நியூட்ரிஷன் இருக்குது, அது எக்ஸ்க்ரீட்டரி மெக்கானிசம் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெக்கானிசம்ஸ் என்னென்னா ஆயில் ப்ரொடக்ஷன். அந்த ஸ்கின்னோட கிளான்ஸ்லேயே வந்து ஆயில் ப்ரொடியூசிங் கிளான்ஸும் நிறைய இருக்குது. இது இருக்கும்போது என்னென்னா இது நிறைய எண்டோக்ரைன் சிஸ்டமோட லிங்க் ஆகும்போது இந்த டீனேஜ் அடாலசன்ஸில் என்னென்னா இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் ஃபுல்லாக ஆல்டர் ஆகும்போது என்னென்னா சீபம் செக்ரீஷன் இன்க்ரீஸ் ஆகும், போர்ஸ் மாற ஆரம்பிக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் லொக்கேஷன் ஆஃப் த பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னே எங்களால் வந்து எதனால் வருதுன்னு சொல்ல முடியும். சிம்பிளாக என்னென்னா நிறைய பேருக்கு என்னென்னா பவுடர் போட்டாலும் அது போட்டாலே வந்து மேக்கப் போட்டாலே பிம்பிள் ஆர் ஆக்னே வரும். சில பேருக்கு என்னென்னா சின் அண்ட் ஃபோர்ஹெட் ரீஜனில் வரும். அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. இது பெஸ்ட்டு உங்களோட டாக்டர் உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக இருக்குங்கிறத பார்த்து ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணி அதை இன்னும் பெட்டராக அவங்களால சொல்ல முடியும். ரெண்டாவது விஷயம் நீங்கள் சொன்னது வந்து ரேஷஸ் பேசிக்காகவே என்னென்னா ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் தான். நிறைய தடவை என்னென்னா நம்ம இந்த காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. எல்லா கெமிக்கலுமே வந்து நார்மலாக ரியாக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. சில இதுக்கு ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும். பிகாஸ் ஸ்கின் ஹேஸ் அ வெரி குட் பிளட் சப்ளை, அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பார்ட் ஆஃப் த ஸ்கின் விச் இஸ் நாட் ரியாக்டிங் வெல் டு தட் காஸ்மெட்டிக் வந்து ஒரு ரேஷ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதுக்குமே நிறைய க்ரீம்ஸ்லாம் இருக்குது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த ரேஷை. அதை நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் காமிச்சிங்கனாலே அவங்க வந்து அதுக்கு ஏற்றபடி என்ன ரேஷ்னு கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை அவங்க கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்கின் ரேஷை பற்றி சொல்கிறீங்க இல்லையா, அதில் இப்போ சில பேர் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து கத்திரிக்காய் எடுத்துனேன், ஐயோ எனக்கு அது உடனே அலர்ஜி ஆகிடும் அப்படின்வாங்க. அது மாதிரி ஃபுட்லேயும் எல்லாருக்குமே சில காய்கறி ஒத்துக்காமையும் இருக்குமா? ஸோ இந்த அலர்ஜிக் ரியாக்ஷனுங்கிறது என்னென்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. அது வந்து ஜென்ரலைஸ் பாடி ரியாக்ஷன்ஸ் அது. ஓகே, நம்ம வந்து நிறைய தடவை நாங்கள் என்ன பார்ப்போம்னா சீ ஃபுட் சாப்பிட்டுட்டு தொண்டை கட்டுற மாதிரி இருக்குது, இது டங் வந்து தடித்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அரிக்குதும்பாங்க தோல். அந்த மாதிரி சில ஃபுட்ஸுக்கு சில அலர்ஜிஸ் இருக்க தான் சரி. அதேமாதிரி சில மாத்திரைக்கும் சில அலர்ஜிஸ் இருக்கும். அந்த மாதிரி இப்போ சீ ஃபுட் அலர்ஜி மாதிரி சில பேருக்கு சில காய்கறிகள்லேருந்து அலர்ஜி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த இச்சிங்கோ ரேஷஸோ வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இது ஸ்கின் ஸ்பெசிஃபிக் கிடையாது, பட் பாடி ஸ்பெசிஃபிக். பாடிக்கே இந்த இது பதார்த்தம் மேலே அலர்ஜி இருக்குன்னா அவங்களுக்கு அதோட ஒரு ரியாக்ஷன் வரதான் செய்யும்.
இன்னொன்று எல்லாருக்குமே வந்து ஸ்கின் அப்படின்னு சொன்ன உடனே பளபளன்னு இருக்கணும், நம்ம வந்து ஸ்கின் ஏஜ் ஆகாமல் பார்த்துக்கணும், அது மாதிரி இருக்கவே முடியாது, ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கவே முடியாதுன்னு சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் சார் டாக்டர் ஜென்ரல் அட்வைஸாக யூத்ஃபுல்லான ஒரு ஸ்கின் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, உங்கள் ஏஜுக்கு ஏற்றபடி உங்கள் ஸ்கின் இல்லைனாலே அது அப்நார்மல். உங்களுக்கு வந்து 70 வயசு ஆதான ஸ்கின் 20 வயசு ஸ்கின்னாலே அது எதனால் இருக்குதுன்னு நம்ம வந்து முதல்ல பார்க்கணும். ஏன் ரிங்கிள்ஸ் வரலன்னு பார்க்கணும். அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸ்கின் ரிங்கிளே ஆகாமல் இருக்கும். அதெல்லாம் வந்து பெரிய பெரிய கண்டிஷன், ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ் நாங்கள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஏஜ் இருக்கான ஸ்கின் யூத்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு வந்து வரிசமாக தான் இருக்குது இல்லையா, பயமாக தான் இருக்குது இல்லையா, எனக்கு வந்து சந்தோஷமாக இல்லை. பட் அடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அந்த ஸ்கின் யூத்துங்கிறது வந்து ஒரு நார்மேட்டிவ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. என்னென்னா அவங்களுக்கு அது என்ன தோணுதுன்னு நம்ம யோசிக்கணும். சில பேருக்கு வந்து ஸ்கின் ரொம்ப மோசமாக இருக்கும், பட் அவங்க அதில் ஹாப்பியாக இருப்பாங்க. அகெயின் இது வந்து பர்சனல் டிசிஷனுங்க. நீங்கள் பேசிக்ஸ் என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஃபேஸ் வாஷ்னால் நம்ம சோப்பு க்ரீம்லாம் சொல்ல, வெறும் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணாலே போதும். ஜென்ரலாக சொல்லுவாங்க ஒரு கோல்டர் வாட்டர் வச்சு யூஸ் பண்ணால் போர்ஸ் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நான் கேட்டாங்கன்னா நான் ஒன்றே தான் சொல்லுவேன், கிளென்சர்னு சொல்லுவாங்க. கிளென்சர்னால் என்னென்னா, அது வந்து சோப் மாதிரி நொர ஃபார்ம் ஆகாது, பட் என்னென்னா அந்த போர்ஸ்லேருந்து இருக்கிற ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியில் எடுக்கும். ரொம்பவே ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த சில டைம்ஸில் என்ன ஆயிலி ஸ்கின் எவ்வளோ மோசமாக இருக்குன்னா, அவங்க ஃபோன் பேசினா கூட ஃபோனோட ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஆயிலி ஆயிரும். அந்த மாதிரி இருந்தால் மேபி நான் வந்து ஒரு கிளென்சர் அட்வைஸ் பண்ணுவேன். அகெயின் அது வந்து கிளென்சர்லேயுமே பல வெரைட்டி இருக்குது. உங்கள் ஸ்கின்னை எக்ஸாமின் பண்ணாமல் எங்களால் எந்த ஒரு கிளென்சருமே கொடுக்க முடியாது. இதுதான் வந்து பேசிக் ஐடியா ஆஃப் ஸ்கின் கேர் அண்ட் ஸ்கின் ரொட்டீன். தட் இஸ் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுங்கள் நிறைய முடிஞ்ச அளவுக்கு. கிளென்சர் வந்து தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள். தேர்ட்லி என்னென்னா, அந்த ஏஜுக்கு ஸ்கின் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அதுதான் வந்து சேஃபஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இது நிஜமாவே ஆச்சரியமாக இருக்குது. ஏஜிங்னாலே அந்த ரிங்கிள்ஸ் வர்றது தான் இயற்கை. அப்படி மாற்றி இருந்தால் அது நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்கிறீங்க. ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ஏஜ் ஆகணும், அதுதான் வந்து அது எக்ஸாக்ட்லி மேடம். இப்போ நீங்கள் வந்து 30 வயசுலேயே 60 வயசு மாதிரி ஸ்கின் இருந்தாலும் பிரச்சனை, 60 வயசுல 30 வயசு மாதிரி இருந்தாலும் பிரச்சனை. அந்த ஏஜுக்கு ஒரு 10 இயர்ஸ் முன்ன பின்னே இருந்தாலே சேஃப்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். இப்போ எல்லாமே சயின்டிஃபிக்காக அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுனால இந்த க்ளோ கிடைக்கிறதுக்கும் இந்த நியூட்ரிஷன் இதுக்கும் இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்களே டாக்டர், அதை பற்றி? ஸோ அகெயின் மேடம், அந்த இன்ஜெக்ஷன்ஸோட மெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸோட என்னென்னா நியூட்ரிஷ்னல் சப்ஸ்டன்சஸ் தான் நிறைய இருக்குது. அந்த தானாக ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுற சில ப்ரோட்டீன்ஸு, அதே மாதிரி ஸ்கின்னில் போய் உட்கார்ற மாதிரியான சில அமினோ ஆசிட்ஸ் தான் வந்து அதில் பேசிக்காக இருக்குது. என்னோடய வியூ என்னென்னா, நம்ம வந்து அன்னெசரியாக ஒரு மருந்தோ இல்லை ஒரு இன்ஜெக்ஷனோ எடுத்துக்காமல் இருக்கிறது எவ்வளவோ பெட்டர். நீங்கள் வந்து இதுக்கு வேறு எந்த ஒரு மெத்தடும் இல்லை இதை பாடியில் ஏற்றுறதுக்குன்னா இந்த இன்ஜெக்ஷன் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல போகிறேன். பட் நீங்களே சொன்ன மாதிரி ஃபுட்டுலேயும் ஃபுட் ஹேபிட்ஸ்லேயும் நம்மளோட ஃபுட்டோட வெரைட்டிலையுமே இதை உங்களால் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க முடியும்னா இது அந்த ஃபுட்டுலேயே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது எவ்வளோ பெட்டராக இருக்கும். ஆமாம், என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கினோன்னா ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும், இந்த ஃப்ரூட்ஸ் ஸ்பெசிஃபிக் ஃப்ரூட்ஸ் வாங்கினோம் அது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க நிறைய பேர். பட் ஆனால் இந்த இன்ஜெக்ஷனும் விலை ஜாஸ்தி தான். ஸோ அந்த விலையை இதில் போட்டு சேஃபானதாக நீங்கள் எது இருக்கோ சேஃபானதாக எடுத்துக்கிறது எவ்வளோ பெட்டராக இருக்கும். ரொம்ப அற்புதமாக அந்த ஸ்கின் கேர் வந்து நிஜமாவே இப்போ எல்லாரும் அது பண்ணுறாங்க. எவ்வளோ தூரம் அது உண்மை, எவ்வளோ தூரம் அழகாக பண்ணலாங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. நன்றி டாக்டர். தேங்க்யூ. வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்கள் எல்லாரையும் டிப் ஆஃப் த டே அதில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது பல டிப்ஸ் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுத்துருக்கேங்க. அந்த வகையில் தான் நான் வந்து இப்போது யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஏற்கனவே பல முறை சொல்லிட்டா கூட அகெயின் நான் வந்து அதில் எம்ஃபசைஸ் பண்ண விரும்புவது என்னென்னா, இப்போது போட்டியுள்ள உலகத்தில் நம்ம வந்து பொறாமைப்பட வேண்டியதில்லை. நம்ம இது வந்து ஒரு ஹைலி ஸ்கில்டு உலகம் வரும்போது பொறாமையினால் நம்ம எதுவுமே பெற போகிறதில்லை. ஆனால் போட்டிக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி டிப் ஆஃப் த டே நான் சொல்கிறது என்னென்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசமான மனிதர்கள், ஒவ்வொருத்தரோட ஆப்பர்ச்சுனிட்டி யூனிக்காக இருக்கும். நம்ம பாரு அவன் இப்படி இருக்கான், இவன் அப்படி இருக்கான், இல்லை அவள் அப்படி படிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற கம்பேர் பண்ணுறது வந்து பேரண்ட்ஸாலையும் செய்யக்கூடாது, டீச்சர்ஸ் டெஃபினெட்லி செய்கிறதில்ல. ஆனால் குறிப்பாக அந்த இண்டிவிஜுவலே தன்னைத்தானே கம்பேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தரோட வாய்ப்பு வித்தியாசமாக இருக்கும், ஒவ்வொருத்தரோட வளர்ச்சி வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நம்ம தன்னைத்தானே யூனிக்காக நினச்சி நம்ம வந்து ஆசை டெஃபினட்டாக பண்ணணும், அதற்கான முயற்சி எடுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்பட்டு நம்ம
இல்லையா அவரை பார்த்து இன்னொருத்தரை குறை சொல்வதை தவிர்க்க வேண்டும் என்று தான் இந்த டிப் ஆஃப் டே. டெஃபினட்டாக நமக்கு இப்போ வந்து ஒரு உலக அளவில் மேடை இருக்கும்போது எல்லாருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லாராலையும் அவங்க நினைக்கக்கூடியது ஒரு தனி கவனம் செலுத்த முயற்சி செய்ய முடியும். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.